ஃபஸ்ட்டு மெயின் இன்கமிங் லைன் கொடுக்கணும். எலக்ட்ரிக்கல் மெயின் இன்கமிங் மேலே 3 லைன் இருக்கும். மேலே 3 லைன் வந்து கொடுத்துடணும். ரெட்டு எல்லோ க்ரீன் வந்து எர்த்து தேவைப்பட்டால் எர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் நாங்கள் செக்கிங் பண்ணுறதுக்காக எர்த் லைன் கொடுக்கல. நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். எர்த் லைன் இதில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஆயில் போடணும். டேங்க்கில் வந்து ஆயில் போடணும். ஆயில் வந்து மேக்ஸிமம் 45 லிட்டர்ஸ் போட்டுங்க. 45 to 50 லிட்டர்ஸ் போடுங்க ஆயில். ஆயில் கிரேடு 68 ஹைட்ராலிக் ஆயில் 68 கிரேடு போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆயில் லெவல் பார்க்கணுன்னா இது பார்க்கணும். இதில் மேக்ஸிமம் லெவல் ஆயில் போட்டுக்கணும். இந்த ஆயில் லெவல் கேஜ் அதுக்கு தான் வச்சுருக்கு. லெவல் பார்க்க தான் வச்சுருக்கு. மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து ஆயில் போட்டாங்க. முக்கால்வாசி டேங்க் இருக்கணும் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லைன் இருக்கும். இதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் 2 லைன் இருக்கும். ஒரு லைன் நாங்கள் டம்மி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. அது ஒரு சிங்கிள் ஆக்டிங் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால மேல் லைன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கீழ் லைன் யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் 2 ஜாக் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் 2 ஜாக் ஒரே டைமில் 2 ஜாக் யூஸ் பண்ணோன்னா இதில் மேலே இருக்கிற டம்மி இந்த டம்மியை கழட்டிட்டு நீங்கள் ஒரு ஹோஸ் அடாப்டர் एकदम ஹோஸ் அடாப்டர் வந்து நீங்கள் இதில் காப்பர் வாஷர் போட்டு லாக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹோஸ் தூக்கி நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஜாக் அந்த மாதிரி ஜாக்கு இன்னொரு ஜாக் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது சைமல்டேனியஸாக 2 ஜாக்கும் ஒன்றா வேலை செய்யும். நீங்கள் 2 ஜாக் போடும்போது மேக்ஸிமம் லெவல் ஆயில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி. இன்கேஸ் ஆயில் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏர்லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரெஷர் டெவலப் ஆகாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. கனெக்ட் பண்ணிட்ட அப்புறம் இது வந்து கேஜ் ஐசோலேட்டர். இது ஆக்சுவலி க்ளோஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேஜ் வந்து காட்டாது. மேக்ஸிமம் ஓப்பனில் வச்சுக்கோங்க. ஓப்பனில் இருந்தால் தான் உங்களுக்கு கேஜ் ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த லிவர் பார்த்தீங்கன்னா இந்த வால்வ் இதுதான் வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். இதுதான் அப்பு டவுனுக்கு. சென்ட்ரல் பொசிஷன் ஒன்றுமே வேலை செய்யாது. சென்ட்ரல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா நியூட்ரல். இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோடிங் கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிலீஸிங் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் வச்சு நீங்கள் ஜாக் ரிலீஸ் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த கண்டிஷனில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாக் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் டைம் எடுக்கும். ஜாக் டவுன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ரிலீஸ் ஆகிடும். ஓகே இப்போ ஆன் பண்ணுறோம் பார்த்துங்க. இப்போ மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. மோட்டர் ஓடிட்டு மேக்ஸிமம் கிளாக் வைஸில் 2 சைடும் இது வந்து வேலை செய்யும். மேக்ஸிமம் கிளாக் வைஸில் போகிற மாதிரி லைன் கொடுங்க. கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே இந்த பம்பு இந்த பவர் பேக் வேலை செய்யும். ப்ரெஷர் எடுக்கும். மேக்ஸிமம் கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா நல்லது. ஓகே இப்போ நான் லோடு கொடுக்க போகிறேன். ஜாக்கில் லோடு கொடுக்க போகிறேன். இப்போது பாருங்கள். இப்போ லோடிங் ஆயின் இருக்குது. ஜாக் லோட் ஆகுது. கேஜ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 500 டன் உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போ பவர் பேக்கில் வந்து 500 டன் ரீச் ஆகிடுச்சு. இது வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் இது. சரிங்களா? இப்போ இதே கண்டிஷனில் வச்சு தான் நீங்கள் வந்து எது பண்ணனாலும் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகும் டைம் ஆகும்னா அப்படின்னா பண்ணுங்கள். இந்த லாக் நட்டை ஃபுல்லாக பட் பண்ணிவிடுங்க. பட் பண்ணிவிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. பட் பண்ணிட்டு நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சேஃப்டியாக நீங்கள் வேலை செய்யலாம். ஜாக் டவுன் ஆகாது. இது வந்து சேஃப்டிக்காக தான் இந்த லாக் நட் கொடுத்துருது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா இப்போ வந்து லோடில் இருக்குது. இப்போது ரிலீஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ரிலீஸ் வந்து மோட்டர் ஆனில் வச்சு கூட ரிலீஸ் பண்ணால் கூட ரிலீஸ் ஆகும். இல்லை மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாலும் ரிலீஸ் ஆகும். பவர்ஸ் இது கன்சப்ஷனுக்காக மோட்டர் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். இது நியூட்ரலில் டவுன் ஆகாது. ஆனால் ப்ரெஷர் இறங்கிட்டோம் பட் டவுன் ஆகாது. இதுதான் ரிலீஸ் ஆகும் ஜாக். இந்த கண்டிஷனில் ஜாக் ரிலீஸ் ஆகும். இது அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரத்தில் ஜாக் ஃபுல்லாக டவுன் ஆகிடும். ஓகே மெயின் பேசிக் இதுதான் மெயின். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு வால்வு இருக்குது பாருங்க. தொடக்கூடாது.
சைடில் ஒரு வால்வு இருக்குது பாருங்கள் இது. இப்போ இதில் வந்து நீங்கள் கையை வைக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு டன்னேஜ் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு ஒரு 50 டன்னு போதும்னா, ஒரு 200 டன் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சார்ட் கொடுப்போம். அந்த சார்ட்டு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து டன்னேஜ் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இல்லை நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் வந்து 200 டன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு மேலே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த லாக் நட்டு இது பாருங்கள். இந்த லாக் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அலன் கீ போட்டு லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் டவுன் ஆகும். இதுதான் ப்ரெஷர் செட்டிங்கு. இது நீங்கள் ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் டெவலப் ஆகுது, 0ல் தான் இருக்கும். நீங்கள் 200 டன் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு முதல்லேருந்து செட் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ண ப்ரெஷர் டெவலப் ஆகும். நாங்கள் கொடுத்த சார்ட் வச்சு நீங்கள் இது ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கணும். கேஜில் வந்து இப்போ 200 பேக் வந்துச்சுன்னா உங்களுக்கு 200 டன் வந்துச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி இந்த லாக் நட்டை கண்டிப்பாக நீங்கள் லாக் பண்ணி விடணும். கடைசியில் ப்ரெஷர் செட்டிங் பண்ணிட்டு இந்த லாக் நட்டை லாக் பண்ணி விட்டணும். இல்லைன்னா யாராவது வந்து சும்மா வந்து இதுனா அதுன்னு சொல்லிட்டு திரி விட்டாங்கன்னா ப்ரெஷர் வேரி ஆகிடும். உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இதில். இப்போதுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் செட் பண்ணி இப்போ வந்து நான் மேக்ஸிமம் ப்ரெஷர் இப்போ 500 டன்ஸ் வர மாதிரி ப்ரெஷர் நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக 500 டன் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதில் கையே வைக்க வேண்டாம், டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே ஓகே ஓகே.